நடுராத்திரியில திடீர்னு வந்து வினோத் செஞ்ச ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, எல்லாருமே லிட்டரலா பயங்கரமா பயந்துட்டாங்க. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் போட்டுட்ருக்க கேரக்டர் சட்டையெல்லாம் வந்து கழட்டிட்டாரு. ஸோ போயிட்டு ஒரு பிளாக்கான ஒரு டீ ஷர்ட்டு, அதுக்கப்புறம் பிளாக் ஃபேண்ட் வந்து போட்டுட்டாரு. அதுக்கப்புறம் அதுக்கு மேல வந்து பார்த்திங்கன்னா, அந்த சூப்பர் டீலக்ஸில வந்து கருப்பு கலர்ல வந்து பெட்ஷீட் அத வந்து போட்டுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ரெமோக்கு குடுத்துருந்த அந்த விக்க வந்து போட்டுக்கிட்டு, கம்ப்ளீட்டா வந்து மூஞ்ச மறைச்சிட்டாரு. ஸோ அவர் ஃபுல் பிளாக்கா வந்து தெரியிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நடு வீட்ல உட்காந்துட்டு பிரஜனை பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அப்படியே கீழ தவழ்ந்து போகிற விஷயங்கள் ஆகட்டும், இது எல்லாமே வந்து பார்த்துருக்காங்க ஆப்போசிட் டீம்ல. அவங்களுக்கு வந்து அப்போ பார்க்கும்போதே வந்து பயம் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா அரோரா வந்து ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. ஸோ இதெல்லாம் காலையில் ஒரு 3 மணிக்கு நடந்தது. ஸோ ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து வெளிய அப்படியே பேய் மாரி லிட்டரலா வந்து ஏதோ ஒரு பெரிய உருவம் நின்னுட்டுருக்க மாரி வந்து நின்னுட்டுருக்காரு. அத பார்த்தோனே அவங்க வந்து அனத்த ஆரம்பிச்சுட்டாங்க. "ஐய்யய்யோ!" அப்படிங்கிற மாரி ஒரு மாரி ஒரு பேய பார்த்தா திடீர்னு ஒரு விஷயத்த நான் வந்து பயப்படுற மாரியான விஷயத்த பார்த்தா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோமோ, அந்த மாரி அவங்க ரியாக்ட் பண்ணோனே செமையா பயந்துட்டாங்க. அதுக்கப்புறமா செமையா கோவப்பட்டு அரோரா வந்து கத்திட்டு இருக்கும்போது சுபிக்ஷா வராங்க. உள்ளேருந்து ஆதிரியும் வராங்க. ஏன்னா அரோரா கத்துனது, அதுக்கப்புறம் சுபிக்ஷா காதுலயே போய் இவரு வந்து கத்தியிருக்காரு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து அவங்க 3 பேரும் சுத்தி வளைச்சு, அவங்க கிட்ட வந்து அட்ரஸ் பண்றாங்க. "எதுக்கு இப்போ கேரக்டர்ல விட்டு வெளிய வந்தீங்க? எதுக்காக இப்படி வந்து எல்லாத்தையும் பயப்படுத்திட்டு இருக்கீங்க? நீங்க பண்றது சுத்தமா நல்லாவே இல்ல." அப்படிங்கிற மாரி சுபிக்ஷா சொல்ல, "நீ பண்றது கூட தான் எதுவுமே நல்லா இல்ல." அப்படிங்கிற மாரி வந்து அவங்க 2 பேருமே வந்து சண்டை போட்டுட்டாங்க. ஆதிரியும் வந்து, "இந்த மாரி நீங்க கேரக்டர்ல இருக்கீங்கன்னா, கேரக்டர்ல இருக்கீங்க. எதுக்கு வந்து இந்த மாரி வந்து பேய் மாரி வந்து வேஷம் போட்டு எல்லாத்தையும் வந்து பயப்படுத்திட்டு இருக்கீங்க." அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பயும் வந்து அவர் முடிய வந்து முன்னாடி விட்டுட்டு, ஒரு மாரி வந்து பயப்படுத்துற மாரி வந்து பேசிட்டு இருந்தாங்க. அவங்க 3 பேருமே வந்து மாத்தி மாத்தி வந்து அவங்கள வந்து திட்டிட்டு இருந்தத வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் எவ்வளோ சொல்லியும் வந்து அவரு கேட்கவே இல்ல. "நான் இப்படி தான் இருப்பேன். எனக்கு வந்து தூக்கம் வரல. நான் வந்து உலாத்திட்டு இருக்கேன்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா கேப்ல வந்து கேமரா கிட்ட வந்து சொல்லிட்டாரு. "இது மாரி ஏதாவது ஒண்ணு பண்ணா தான் வந்து அத எடுக்க முடியும். அதனால தான் நான் இந்த மாரி ஏதாவது போட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? கானா வினோத் பண்ண ஸ்ட்ராட்டஜி கரெக்ட்டா? அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அதே மாரி அவங்க 3 பேர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும்போது எதுக்கு இப்படி பண்றீங்க? பயப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கேமே வந்து அதுதான். ஏதாவது ஒண்ணு டைவர்ட் பண்ணி அத எடுக்கணும் அப்படிங்கிறது தான். பட் இப்போ அவருக்கு அகெயின்ஸ்டா 3 பேரும் திரும்பி பேசினத வந்து பார்க்க முடிஞ்சது. இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணுங்க. இதே மாரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.